ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஒரு கலவை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, பெருங்காயம், புளி. சட்னி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு போடணும். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறம் மாறினதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு நிறம் மாறினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாயும் ரெண்டையும் போட்டு வதக்கணும். வரமிளகாயும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கு அப்புறம் அது கூட வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சியும் பூண்டையும் அது கூட போடணும். அதுக்கப்புறமா ஆட் பண்ணிருக்குது பெருங்காயம். பெருங்காயம் கொஞ்சமா போட்டிருக்கேன். அது கூட கருவேப்பிள்ளையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பையும் தூவிக்கலாம். தக்காளி கணிஞ்சு வர ஸ்டேஜ்ல ஒரு சொல புளியை அது கூட ஆட் பண்ணிட்டு இறக்க போற ஸ்டேஜ்ல புதினாவையும் கொத்தமல்லியையும் தூவிட்டு இறக்கிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் சட்னி அரைச்சிடலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.